நீங்க தமிழ் யூடியூபோட டெக் ஸ்பேஸ், எஸ்பெஷலி மொபைல் ரிவ்யூஸ் பார்க்குற ஆளா இருந்தா, இந்த ரீசென்ட்டா பெய்டு புரமோஷன் பத்தின கான்ட்ரோவர்சிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட் ஆட்ஸ், டிவி ஆட்ஸ தாண்டி இந்த இன்ஃப்ளூயன்சர் ஆட்ஸ்ல நம்ம வெறுப்பாகுற அளவுக்கே ஒரு கட்டத்தில போச்சு. இன்ஃபாக்ட் அதில பெய்டு அட்டாக்லாம் கூட நடந்தது. சின்ன வயசுல ஆட்ஸ் எல்லாம் ரசிச்சு பார்த்த நாம, இப்ப ஆட்ஸே வேணான்னு சொல்லிட்டு ஆட் பிளாக்கர், யூடியூப் பிரீமியம், ஓடிடின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிட்டோம். இன்னும் சிலர் ஓடிடிலயே அந்த அடிஷனல் காஸ்ட்ட குடுத்து, எனக்கு சுத்தமா ஒரு பேனர் ஆட் கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கும் போயிருக்கிறத நம்ம பார்த்திருக்க முடியும். அப்படி இருந்தும், ஒரு நாளைக்கு சராசரியா நீங்க 6000லேருந்து 10,000 ஆட் வரைக்கும் நீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த டோட்டல் நம்பர்ல ஆல்மோஸ்ட் 50% ஆர் ஃப்ரம் டிஜிட்டல் ஆட்ஸ். அதாவது நம்ம டிவிலயோ, கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல் ஃபோன்ல பார்க்குற ஆட்ஸ் தான் இந்த 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுல பெரும்பாலும் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மூவி பார்க்குறப்போ, இல்ல சீரியல் பார்க்குறப்போ, வெப் சீரிஸ் பார்க்குறப்ப, இல்ல ஈவன் யூடியூப் பார்க்குறப்ப வர ஆட்ஸ்லாம் தான் வந்து இந்த 50%. அத நாம நினைக்கிற மாரி இந்த அன்ஸ்கிப்பபிள் ஆட் ஆர் கமர்ஷியல் பிரேக்ஸ்ன்னு வர்றது அந்த ஆட மட்டும் சொல்லல. இன்னைய டேட்ல மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். இன்னைக்கு அதெல்லாம் பத்தி தான் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். சடன் பிரேக் போடுவான். நீ என்னடானா வெண்ண மாதிரி வண்டி ஓட்டுற? இப்போ பா ஏண்டா இப்போ நீங்க பார்த்த சீன்ஸ், கிளிப்ஸ் எல்லாமே ஒரு வகையான ஆட்ஸ். சொன்னா நம்ப முடியுதா? இதெல்லாம் தான் வந்து ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட்னா ஒன்றும் பெருசா இல்ல. நீங்க கேஷுவலா பார்க்குற ஒரு இடத்துல ஆடுனே சொல்லாம ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பிராண்டையோ என்டோர்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வைக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்துலையும் சரி, வெப் சீரிஸ்ல காமனா இருந்தது. ஈவன் இந்தியாலுமே இது ஒரு வளர்ந்து வர ஒரு இண்டஸ்ட்ரியான்னு கூட இப்போ சொல்லலாம். குளோபலா இப்போ இது வந்து 30 பில்லியனையும் தாண்டி போயிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன் பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு வராங்க அப்படின்னா, ட்ரெடிஷனல் ஆட்ஸை நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆர் அதை வந்து நம்ம ஆட்ஸ்ன்னு தெரிஞ்சு பார்க்கறதுனால சம்டைம்ஸ் நமக்கு இது மேலே ஒரு இரிட்டேஷன் கூட வரலாம். இது எல்லாமே நடந்திருக்கு இந்த பாஸ்ட். ஆனால் உங்களுக்கு ஒரு சீனோட ஒரு மூவியோட எமோஷனோட உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை என்டோர்ஸ் பண்ணும்போது, நீங்கள் அது ஆடுன்னு தெரியாமல் கன்சியூம் பண்ணும்போது, யூ ஆர் மோர் லைக்லி டு பர்ச்சேஸ் த ப்ராடக்ட் ஆர் அட்லீஸ்ட் ரிமெம்பர் தட் பிராண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் ஏதோ ஒரு சீனில் குடிக்கிற ஒரு கூல் ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு யூஸ் பண்ணுற ஃபோன் பிராண்ட் ஆர் யூஸ் பண்ணுற பைக், இது எல்லாமே சட்டலாக உங்கள் மைண்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கும். உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பிளேஸில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது, தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் மோர் லைக்லி டு கம் அப் டு யுவர் கான்ஷியஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் இன்டெகிரேஷனோட ஒரு முக்கியமான செல்லிங் பாயிண்ட் அண்ட் ஒய் பிராண்ட்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச். இதில் எல்லா இடத்துலையுமே பிராண்ட்ஸ் வந்து டைரெக்டாக காசு தான் கொடுப்பாங்களா ஆர் இது ஒரு ஆடு மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு ஒன்று வருது. அவங்க வந்து இது 2 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன். அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டட். நீங்கள் அதை இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆடுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சந்திரமுகி படத்தில் வர ஏர்செல் பேனரில் இருந்து, திருப்பாச்சி படத்தில் வர சன்ஃபீஸ் பிஸ்கட்கான ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக நமக்கு தெரியும் இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்ஸை நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தோட எமோஷனோட அந்த சீன் கனெக்ட் ஆகாது. பட் ஜஸ்ட் ஒரு ஆடு, அந்த கம்பெனி வந்து இந்த படத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மானிட்டரியாவோ இல்லை ப்ராடக்டாவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். இந்த அன்பெய்டு ப்ரொமோஷன் ஒரு கேட்டகரி இருக்குது. இதுதான் இப்போ இருக்க டேயில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிராண்டையோ அந்த ப்ராடக்டையோ தனியாலாம் என்டோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் த்ரூ அவுட் த மூவி அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும் இன் அ குட் வே. இதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் தமிழ் மூவியை வச்சே சொல்லணும் அப்படின்னா, துப்பாக்கி படத்தில் விஜய் யூஸ் பண்ண ஃபோன், அதே மாதிரி நீங்கள் விக்ரம் மூவி பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து அவர் ரிசர்ச் பண்ணும்போது எஸ்பெஷலி ஒரு சிக்னலே இல்லாத ஒரு இடம், அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் வந்திருக்கும், அந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹி வுட் பி யூஸிங் அ மேக்புக். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான் பெய்டு ப்ரொமோஷன். இந்த நான் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. அது ஏன்றது சொல்கிறேன். இப்போ இந்த சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அண்ட் லேப்டாப் கண்டிப்பாக அந்த சீனில் தேவை. அந்த ப்ராப்பர்ட்டியை வேறு எதை வச்சும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது. அட் த சேம் டைம் பிராண்டை நம்ம வந்து போய் மாஸ்க்கும் பண்ணியிருக்க முடியாது. Meanwhile,
ஸோ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து காண்டாக்ட் பண்ணும். தே வில் ரீச் டு த பிராண்ட்ஸ் அண்ட் தே வில் யூஸ்வலி ஹேவ் மல்டிபிள் டைப். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீனுக்கு ஒரு லேப்டாப் தேவை ஒரு ஃபோன் தேவைன்றதை தே வில் ஜஸ்ட் ரெண்ட் இட் அவுட் ஆர் சம்டைம்ஸ் அவங்க அதை ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். இதெல்லாம் தான் அவங்களோட அக்ரிமெண்ட்ஸில் வரும். இப்போ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டன்ட் போய் ரெண்டோ இல்லை வந்து ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறதுக்கு பதிலாக தே ஆர் கெட்டிங் அ ப்ராடக்ட் ஃபார் ஃப்ரீ. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் பிராண்டுக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ படம் ஆர் இவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்க போகிற ஒரு படத்தில் என்னோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் போத் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஃபார் த பிராண்ட். பிராண்டுக்கு இதை விட பட்டி தொட்டிலாம் ரீச் ஆகிறது அளவுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்க தேட்டருக்கு லேட்டாக போகிறதுனால ஆட்ஸை ஸ்கிப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு சீனில் உங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப டீப்பாக உங்களை கன்சியூம் பண்ண வச்சிரும். நான் சொன்ன மாதிரி இந்த அன்பெய்டு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஏஜென்சிஸ் தான் வந்து ஒரு முக்கியமான டூலாக இருப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் பிராண்டுக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஒரு படம் வரப்போகுது நீங்கள் எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் பிராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் சம் எக்ஸ்பெண்டிச்சர் டு த பிராண்ட். அப்போது அவங்களுக்கு அதுலேருந்து என்ன ரிட்டர்ன் வரப்போகுதுன்ற ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கே தான் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆர் வாட் எவர் இட் இஸ் அவங்களோட முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா தே ஹாவ் டு அனலைஸ் த ஃபோர்காஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் ஆர் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு என்ன ROI வரப்போகுது, இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆக போகுது, அந்த ரேஷியோ, இது எல்லாமே தே வில் டூ அன் அனாலிசிஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொன்னது நாட் ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி டேட்டா அனாலிசிஸ் கம்பெனி. இந்த மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா வைஸ் சரி குளோபலாகவும் சரி எக்கச்சக்கமான டேட்டா அனாலிசிஸ் கம்பெனி இருக்குது. இவங்களோட ப்ரைமரி கோலே போத் பிராண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரிட்ஜாக வேலை செய்கிறது தான். ஏன்னா இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய கமிஷன் இருக்குது. சரி, இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிச்ச சாம்பிளில் இது இருந்திருக்கும். தெரி படத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேபன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த ஹோல் ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து சமந்தா கிட்ட பேசுகிற சீன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் கிளாஸுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கும். எஸ்பெஷலி சொல்லணும்னா சமந்தா வந்து ஒரு இடத்துல அந்த கூலிங் கிளாஸை கழட்ட சொல்லுவாங்க, திரும்ப வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். இது எல்லாத்துலேயும் அந்த கூலிங் கிளாஸ் பயங்கரமாக ஹைலைட் ஆக போகிற ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு அன்பிராண்டட் கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆர் வேறு எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே ரேபன் யூஸ் பண்ணது ஒரு அன்பெய்டு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட். இது ஆடு தான். இப்போ இதை நான் ஆடுன்னு சொல்கிற வரைக்கும் நம்மள நிறைய பேர் இது ஆடுன்னு நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனாலும் கண்ணாடி வாங்கணும்னு யோசிக்கும் போது டக்கு நமக்கு ரேபன் கூலிங் கிளாஸ் வாங்கணுன்ற ஒரு தாட் மட்டும் வந்திருக்கும். அதுக்கான ரீசன் கூட நமக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்காது. விஜய் போட்டிருக்காங்க அதனால நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்குறவங்கள ஒரு சைடில் வச்சிடலாம். எந்தவித ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் நான் ஒரு அர்டென்ட் விஜய் ஃபேனாக கூட இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த சீன்ஸ் எல்லாம் நான் பார்க்கும் போது 2-3 படத்தில் வேறு ஹீரோஸ் இதே மாதிரி ரேபன் கிளாஸ் போடும் போது என்னையே அறியாமல் எனக்கு ஒரு சப்கான்ஷியஸ் பயாஸ் உண்டாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ஸோட மிகப்பெரிய அவுட்கம். நான் சொன்ன மாதிரி இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இது ஆடுன்னு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப சட்டிலாக அந்த இடத்துல இருக்கணும். இது நாட் ஜஸ்ட் நான் இந்த கூலிங் கிளாஸ் போட்டதுனால எனக்கு வந்து கண்ணு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரிலாம் டைலாக்லாம் வச்சோம் அப்படின்னா அது. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் போத் பெய்டு அண்ட் நான் பெய்டு இது ரெண்டுமே சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமலும் போயிருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மக்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஆடுன்றது. ரெண்டாவது தே வில் லிட்ரலி ஹேட் த ப்ராடக்ட். அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வமே வந்து போயிடும். ஏன் மக்கள் வந்து அது ஜஸ்ட் ஒரு ஆட் தான் கடந்து போகாமல் அதை ஹேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மூவியோட ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனோட இந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகி அந்த மூவியோ சீரீஸையோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இன்ப்ராப்பர் பிளேஸ்ட் ஆட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எமோஷன்லேருந்து இவங்களை விலக்கி கொண்டு வந்துடும், கிட்டத்தட்ட ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடும். அப்படி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மக்கள் மத்தியிலேருந்து பயங்கரமான ரிசென்ட்மெண்ட் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது எந்த வகையிலுமே அப்ரிஷியேட் ஆனதில்லை. நிறைய இடத்துல ROI லாஸ் ஆனது இல்லை அந்த ஹோல் ப்ராடக்ட் கேம்பெயினே ஃபெயில் ஆனது கூட நடந்திருக்கு. அதுக்கெல்லாமும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது போத் குளோபலி அண்ட் லோக்கலி. இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்தெந்த கேசஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ இடத்துல நம்ம ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டை கவனிச்சும் அதை ஈஸியாக கடந்து போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் நிறையா ஹாலிவுட் மூவிஸை எஸ்பெஷலி பார்த்தேன். இதுக்கே நான் ஹாலிவுட் மூவிஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஹோல் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டில் என்ன அளவுக்கு ரெவன்யூ டர்ன் ஓவர் ஆகிருக்கு, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மூடி மறைச்சு நிறையா வந்து டார்க்கான ஏரியாஸ்லாம் இருந்தது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்காக பார்க்கும்போது முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய படம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அவெஞ்சர்ஸில் ஒரு சில சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த கம்பெனி பே பண்ணது $10 million. இந்த பைக்கோட ரேட்டை விட பல மடங்கு அதிகமாக அந்த கம்பெனி ப்ரொடக்ஷனுக்கு ஏன் கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மூவி அடைய போகிற ரீச். இதை தான் நான் சொன்னேன்,
அந்த அனாலிசிஸ் எந்த மாதிரி அந்த பிராண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் லேட்டஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் மூவி ஸ்கைஃபால்ன்ற படத்தில் கூட பார்த்தீங்கன்னா he will be sipping a beer. அந்த பர்டிகுலர் பிராண்ட் has paid around 2 million to the production company. ஆனால் இங்கே வந்து இந்த 2 million அப்படின்றது வெறும் அந்த படத்தில் வர அந்த 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் சீனுக்காக மட்டும் இல்லை. சம்டைம்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி கமர்ஷியலுக்கும் சேர்த்து நடிச்சு கொடுப்பாரு. ஈவன் இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடித்த ஸ்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் பியருக்கு he made some ad commercials, செப்பரேட் ஆட் கமர்ஷியலாகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயுமே நீங்கள் பார்க்க முடியும். சூர்யா, ஏர்செல் ஆட், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். பட் அதை சுற்றி என்ன ரெவென்யூ போச்சு அப்படின்றதோட நம்பர் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 2021 செக்ஸ் அண்ட் த சிட்டியோட ஒரு ரீபூட் வந்து லான்ச் ஆச்சு. அந்த சீரீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஹெச்பிஓவில் ரிலீஸ் ஆச்சு. அதில் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கிறிஸ் அப்படின்ற ஆக்டர் நடித்த ஒரு கேரக்டர் பெலட்டான் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் மிஷினில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுலேருந்து இறங்குவார். இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஹி வில் கொலாப்ஸ். அண்ட் வியூவர்ஸ் ஷாக் ஆனாங்க. அண்ட் ஆப்வியஸாக அந்த கம்பெனியுமே ஷாக் ஆச்சு. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆன ஓவர் நைட்டில் பெலட்டானோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகி சேல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சு. இதுக்கான ரீசன் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு நெஞ்சு வலி வந்துருமா அப்படின்ற ஒரு தாட் தான் நிறைய பேர் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. ஸோ தே லிட்டரலி அவாய்டட் தட் பிராண்ட். பெலட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே தே ஃபைல்ட் அ லா சூட் அண்ட் இன்ஃபேக்ட் வான். அந்த ரெனுமரேஷன் டீட்டெயில்ஸ் நான் கீழே போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த எக்ஸசைஸ் மிஷினை யூஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த அதே ஆக்டர் கிறிஸ்ன்றவர் இந்த பெலட்டானுக்கு கமர்ஷியல்ஸ் பண்ணி கொடுத்து ஹி பேசிக்லி ப்ரொமோட்டட் இட். அது டேமேஜ் கண்ட்ரோல்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். என்னோட ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங் டு பிளேஸ். அண்ட் சம்டைம்ஸ் மூவி ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காமன் பிராண்ட்ஸை வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறது உண்டு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டீ கடையில் பூஸ்ட் ஹார்லிக்ஸோட டப்பா இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் நெசசரி a product placement. The agency will still try to reach to those brands and get some remuneration out of it. ஆனா அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுனா அந்த டப்பால பிராண்ட் நேம் தெரியாத அளவுக்கு திருப்பி வச்சிருவாங்க. உங்களுக்கு அங்க அது என்ன பிராண்ட்ன்றது ஆப்வியஸா நமக்கு தெரியும். ஆனா வியூவருக்கு அந்த பிராண்ட் நேம் தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கான மைக்ரோ டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ஆர்ட் டைரக்டர் அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆட் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டிசைன் பண்ற விஷயம் தான். என்னோட பிராண்டு எந்த வகையிலையும் தப்பாக காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல ஆப்பிள் ரொம்ப பெரிய வேலை ஒன்று பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா they never let any production house to use their phones for a வில்லன் ஆர் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை ஹைலைட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே ஹவ் மேட் அ டீல் வித் மெனி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். நான் சொல்கிறது வெஸ்ட்டில் சொல்கிறேன், நம்ம ஊரில் அப்படி சொல்ல முடியாது. வில்லன் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுலாம் இங்கே ரொம்ப கேஷுவலாக நடக்கும். ஹாலிவுட் மூவிஸில் ஒரு வில்லன் ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை நீங்கள் பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ பிராண்டட் ஃபோனாக இருக்கும், இல்லைனா அந்த லோகோவை கம்ப்ளீட்டாக மறைக்கிற அளவுக்கானதான் ஒரு சீனாக இருக்கும். நீங்கள் யூஏலாம் பார்த்து தான் இது ஆப்பிள்னு கன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர அந்த பிராண்டோட லோகோவோ இல்லை அந்த ப்ராடக்டோட நேமோ உங்களுக்கு ஒரு வில்லன் கையில் இருக்கும்போது தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு ஒரு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டுன்றது நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் அது வந்து கொஞ்சம் நல்லது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ஒரு பிராண்டோட இன்டெகிரேஷன் கிடைக்கும் போது அவங்களோட காஸ்ட் வந்து பயங்கரமாக மிச்சமாகும். எய்தர் அது அந்த ப்ரொடியூசரோட பேர்டனை கொஞ்சம் குறைக்கலாம், இல்லைனா அவங்க வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீனுக்கோ இல்லை வேற ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மூவிக்கோ அதே பட்ஜெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு நிறைய காஸ்ட் மிச்சமாகுது அப்படின்னா தே மைட் மேக் மோர் மூவிஸ், மோர் சீரீஸ். இந்த ஒரு ரீசனை வச்சு சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் குட். In a way it is good. பிராண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா it is going to reach a wider audience than they expect. ஒரு ஆடாக அவங்க போடுறதை விட இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே வர சீனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹிஸ்டாரிக்காகவே ரொம்ப கம்மின்றதுனால அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வின் சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் இடத்துல $30 பில்லியன் பொருள்ற அளவுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி. அது எங்கே வளரப்போகுது, எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றது தெரியும் போது தான் எனக்கு இந்த அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒன்று போடலாம், ஆர் அட்லீஸ்ட் இந்த பிராண்ட் இன்டெகிரேஷன் அண்ட் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்ற ஐடியாவே வந்தது. இன்னைய டேட்டில் எடிட்டிங்கில் நீங்கள் என்ன நினச்சாலும் பண்ணலாம். இந்த மூவி ப்ரொடக்ஷன் அண்ட் வெப் சீரிஸ் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஏஜ் எடிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை ஷூட் பண்ணுற இடத்துல எனக்கு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பில் போர்டு இருக்குது, இல்லை ஒரு ரேக் இருக்குது, அதில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்.
பட் அது என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கணுன்றத நான் என்னோட எடிட்டிங் பெஞ்சில் வச்சு கூட டிசைட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த விச் பிரான்ச் இஸ் கோயிங் டு பே மீ ஹையர் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் அண்ட் ஆன்கோயிங் ப்ராசஸாக வைக்கிறாங்க. நான் ஒரிஜினலாக சொன்ன மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இதுலேருந்து பெரிய காஸ்ட் கம்மியாகும். ஸோ தட் தே கேன் ரீயூஸ் த மணி ஆன் த சேம் மூவி இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆர் ஃபார் அ டிஃப்ரெண்ட் மூவி. ஆனால் இப்போ இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னா, தே ஆர் லிட்டரலி பிட்டிங். என்னோட படம் வருது, அதில் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும். ஸோ யூ கைஸ் ஆர் த பிராண்ட்ஸ், நீங்கள் வந்து பிட் பண்ணுங்க, யார் பெட்டராக பிட் பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே பிளேஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தே ஆர் எடிட்டிங் அண்ட் கீப்பிங் த ப்ராடக்ட்ஸ். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் pinning those products into the screen after they shot the film. அப்போ இதில் எனக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டின்றது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அதை 1 or 2 seconds தான் பார்க்குறேன்றனால நான் அதை ஈஸியாக கடந்து போயிடுவேன். ஆனால் இங்கே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெறும் லாபம் தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க அதை ஆர்ட்டுக்காகவோ இல்லை அந்த மூவிக்காகவோ எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஸ்கேரியான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தெரியணுன்ற அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து ஒரு வீடியோ பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் புக் இருக்குது, கொஞ்சம் ஹை அண்ட் லேப்டாப்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு Tier 2 or Tier 3 ஆர் சம் ரூரல் ஏரியாஸில் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கோ இல்லை அவங்க ஒரு லேப்டாப் வாங்கினா என்ன பட்ஜெட்டில் வாங்குவாங்களோ அந்த லெவல் ஆஃப் லேப்டாப்ஸை அந்த ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி. ஸோ லிட்ரலாக நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னோட பையிங் பேட்டர்ன் என்ன, என்னோட ஹிஸ்ட்ரி என்ன, என்னோட ஆட் ப்ரொஃபைல் என்னன்றதை பொறுத்து தே ஆர் கோயிங் டு டைனமிக்லி சேஞ்ச் த கண்டென்ட். இந்த வெர்ச்சுவல் ஆட் பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வித்தின் அ மூவி ஆர் வித்தின் அ வெப் சீரிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரி ஃபியூச்சர். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா Amazon Prime அண்ட் Netflix ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேபி பை எண்ட் ஆஃப் 2030 இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த விர்ச்சுவல் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷனாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப் சீரிஸோ மூவியோ உங்கள் ஃபோன்லேயோ ஸ்க்ரீன்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஆக்டரோ ஆக்ட்ரஸோ போட்டிருக்க ட்ரெஸ் ஆர் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டேரெக்டாக பை பண்ணுற அளவுக்கு ஒரு ஆன்லைன் போர்ட்டலுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணுற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் போயிட்டுருக்கு. சினிமா, வெப் சீரிஸ் ஆர் வீடியோஸ் அப்படின்றத நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டுன்றதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட், குட் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டை தாண்டி ரிஜெக்டட் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்னு ஒரு சில இது இருக்குது. ப்ரொடக்ஷன் சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பிராண்டையோ வந்து ஒரு பர்டிகுலர் சீனுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் then they might reach to the brand and ask for remuneration. Sometimes வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து கொடுக்குற டீல் அந்த பிராண்ட் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். அந்த இடத்துல வந்து யூசுவலா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பிராண்ட் இருக்கிற சீன்ஸை எதர் ட்ரிம் அவுட் பண்ணிடுவாங்க, இல்லை தே வில் blur it out. ஏன் அதை வச்சுட்டா போச்சு, அதான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்களே, இதை வச்சா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 ரீசன் இருக்குது. ஒன்று, ஒரு பிராண்டுக்கு அவங்க வச்சு பழகிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிராண்டும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் தே என்ஷோர் தட் இந்த ப்ராக்டிஸ் நடக்கலை, காசு கொடுக்கலன்னா உன்னோட பிராண்டை நான் காட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வந்து தே வில் பிஹேவ். ஸோ தே வில் ட்ரிம் இட் அவுட். செகண்ட் ரீசன் அப்படின்றது, ஒரு சில இடத்துல கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது, ஒரு சில ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்டோஸ் பண்ணுற மாதிரி காட்டக்கூடாதுன்றது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஊர் மூவிஸில் இந்த ஆல்கஹால் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளர் பண்ணியிருப்பாங்க. ஸ்மோக்கிங் அண்ட் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் போடுற இடத்துல அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பிளர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பர்டிகுலராக ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க சீனில் மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வராத மாதிரியும் பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு பார் சீனில் வர வாட்டர் பாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதர் லேபிள் இல்லாமல் இருக்கும், இல்லை ஒரு அன்னோன் பிராண்ட், அதாவது ஃபிக்ஷனல் பிராண்டாக இருக்கும். இந்த ஃபிக்ஷனல் பிராண்டுன்றது ஒரு கீ பாயிண்ட் இந்த ஹோல் ஸ்டோரியில். ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஈவன் பயோகிராஃபிக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ஒரு டீலை ஒத்துக்க மாட்டாங்க. பயோகிராஃபி பேஸ்டு மூவிஸ்ன்னு சொல்லணும்னா மேபி MS தோனி எடுத்துக்கலாம், இல்லை சூரரை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூரரை போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டோட நேம், ஃப்ளைட் கம்பெனியோட நேம் சொல்லியிருப்பாங்க. இன் ரியல் லைஃப் அதுதான் அந்த கம்பெனியோட பேரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் அந்த கம்பெனி என்ன கம்பெனியாக மாறுச்சு, இந்த ஹோல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம நெட்டில் தேடி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கும். அந்த கம்பெனி தே டசன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ் அண்ட் ரியாலிட்டிலேருந்து ரொம்பவும் மாற்ற முடியாது. அதனால தே கைண்ட் ஆஃப் ரீக்ரியேட்டட் சிமிலர் நேம். அண்ட் எங்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் இது வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டே வந்து அந்த பிராண்ட் நேமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். யூனிவர்சல்ன்ற ஸ்டோர் நேமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்கீம்லாம் அதே மாதிரி இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிடெல்லுன்னு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் ரிசம்பிளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் த பிராண்ட் நேம். இந்த இடத்துலலாம் அந்த ஆர்ட் டைரக்டரும் சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு கிவ்
ஃப்ரீ ப்ரொமோஷன் டு எனி ஒன். பிஃபோர் ஐ க்ளோஸ் ஒரு ஃபைனல் நோட் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ன்றது இன்னைய டேட்டில் ஈவன் யூடியூப் எக்கனாமிக்குமே வந்துருச்சு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக் கிரியேட்டர் அவர் சட்டிலாக யூஸ் பண்ணுற டிஷர்ட் பிராண்டாக இருக்கட்டும், இல்லை கையில் கட்டியிருக்கிற வாட்ச்ல இருந்து ஆர் அவங்க பேக்ரவுண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் தே அப்ரோச் தெம் அண்ட் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டெக் பிராண்ட்ஸ் எஸ்பெஷலி வெஸ்டர்ன்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறது. இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். ஏன் அப்படின்னா, ஒரு பாப்புலரான யூடியூபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ரிவ்யூ பண்ணுறாரு அண்ட் அவர் வந்து வ்ளாகும் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போது அவர் யூஸ் பண்ணுற கேமரா என்னன்றதை அவர் போட்டுறாரு. ஈவன் தோ அவர் எத்தனையோ கணக்கான பெய்டு ப்ரொமோஷன் கேமராஸுக்கு பண்ணாலும் அந்த யூடியூபர் என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் உள்ளே வருது. நம்ம ஊர்லையுமே வந்து நிறைய பாப்புலரான யூடியூபர்ஸ்க்கு இந்த ஆட் ஏஜென்சிஸ் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதை நீங்கள் நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ன்றது ரொம்ப தப்பான விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் இட் ஹெல்ப்ஸ் த கிரியேட்டர், ஹெல்ப்ஸ் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன் அ பெட்டர் வே ஒன்லி. நமக்கு அதை ஆடுன்ற அளவுக்கு கொடுத்து ஒரு சேச்சுரேஷன் கொடுக்காத அளவுக்கு இட் இஸ் ஃபைன். அட் த சேம் டைம் உங்களோட பையிங் டெசிஷன் உங்களோட தான் இருக்கான்றதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட கோல் இந்த வீடியோக்கானது அது மட்டும்தான். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த படத்தில் இருந்தோ இல்லை வெப் சீரிஸில் இருந்தோ வர இந்த மாதிரி ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் யூ ஹேட்டட் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது ஆன் 5th of July. ஆனால் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2022 என்னோடய மானிட்டர்ஸ் ஆர் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் நேம்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணியிருப்பேன். ஈவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிராண்ட் நேம் வரும். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோகேஸ் அ பிராண்ட் விச் ஐ ஹவ் பெய்ட் அண்ட் பாட். ஸோ அதை பற்றி படிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது தான் இந்த கண்டென்ட் வந்து எனக்கு மாட்டுச்சு அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக இருந்தது இது. ஆனால் எனக்கு இந்த வீடியோவில்